இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழில்நுட்ப வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியில கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? அதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. என்னுடைய அடையாளம் என்ன? எனக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? நான் யாருன்றதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு சில அடையாளங்கள் இருக்கு. நம்ம யாருடைய பிள்ளை, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கான தகுதி என்ன? அது மட்டும் இல்லாம நம்ம என்ன தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம், அதெல்லாம் குறிப்பிட்டு சில அடையாள அட்டைகள் நமக்கு கொடுக்கப்படுது. அத வச்சு நம்மளுடைய தகுதிய அது நிர்ணயிக்குது. நம்ம யார் என்பதை அது அடையாளம் காட்டுது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் இப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தவிர இன்னும் நெறைய அடையாளம் நமக்கு குடுத்திருக்கிறாரு. அடையாளம்னா என்ன? தகுதி, ஒரு பொசிஷன், ஐடென்டிட்டி அதெல்லாம் ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. நம்ம யாருன்னா, நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. அது நெறைய இருக்கு. இன்றைக்கு ஒரு சில அடையாளங்கள நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பல சமயங்களிலே விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தகுதி என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறோம். இது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இன்னும் நம்ம பாவி, இன்னும் நம்ம தோற்கடிக்கப்பட்டவர்கள், இன்னும் நமக்கு ஒண்ணும் முடியாது அப்படின்னு நம்மள நாமளே குறைவா எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தகுதி வேற. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நமக்கென்று ஒரு மேன்மையான தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிலவற்றை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது தேவனுடைய நீதி அப்படிங்கும்போது இது சாதாரணமா வர்றது கிடையாது. தேவன் எவ்வளவு நீதி உள்ளவரா இருக்கிறாரோ, அதே அளவு நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது போங்க நீங்கலாம் நீதிமான்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் அவருடைய உயிரையே கொடுத்து சம்பாதிச்சு அந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறாரு. அதத்தான் அந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நாம் அவருக்குள்ளும்போது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது எப்படி? அவர் பாவமே செய்யாதவர், தேவனுடைய நீதி உடையவர். ஆனா நம்ம பாவிகள். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நீதியே அறியாத நாம் கிறிஸ்துவுக்குள் நீதியாகும்படிக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு முக்கியமான காரியம், கிறிஸ்துவுக்குள் தான் தேவனுடைய நீதியாக முடியும். என்னுடைய சுயநீதி கிடையாது. அப்போ நம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். அவருக்குள் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நிற்பதற்கு தகுதிப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அடையாளம். 2வது அடையாளம், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். அது புதிய படைப்பாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த பகுதியில அவரு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அதுக்கு முந்தின இடம்லாம் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி இனிமே நான் ஒருவனையும் அறியேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் இருந்த ஆள் வேற, இப்போ புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். இந்த உண்மை ஒரு பெரிய உண்மை. இந்த உண்மைய முக்காவாசி நேரம் நம்ம விசுவாசிகள் மறந்து போயிடுறோம். நம்ம இன்னும் பழைய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பழைய காரியங்களையே யோசித்து கொண்டு, பழைய அ மாதிரியே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் என்ன? நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய தரித்திரம் எல்லாம் ஒழிந்து போச்சு. இப்ப நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் என்கிற ஒரு தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகுதி இருந்தும் நம்ம அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்ம இன்னும் அதே மாரி தான் செயல்பட்டு கொண்டிருப்போம். ஏன் அப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாருன்றது நமக்கு தெரியல. புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அதுவும் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அடுத்த தகுதி. அடுத்த 3வது காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆவி, நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கு. நாம் ஒரு சரீரத்தில் வாழ்கிறோம். இது நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆவியிலே தேவனே வாசம் பண்றாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்ப புதிதாக்கி இருக்கிறாரு. புது சிருஷ்டியாக்கி இருக்கிறாரு.
அந்த ஆவியை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டு இருக்கிறாராம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கு பாருங்க. எப்போ நீங்க விசுவாசிங்க ஆனீங்க, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவரை விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரைங்கிறது, சீல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்குது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவன், முத்திரை போடப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அடுத்தது தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இப்ப சண்டை கிடையாது. தேவனும் நாமும் சமாதானமாயிருக்கிறோம். தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்? கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே. அதுவும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இதுல கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார்னு போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறாங்க. உலகத்தாருடைய பாவத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு பரிகாரத்தை கிறிஸ்து செஞ்சிட்டாரு. அவருக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த உண்மை. இப்ப நம்முடைய அடையாளம் இப்போ தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். தேவனோடு சமரசமா இருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் பகை இல்லை. 5 காரியம் பார்த்திருக்கிறோம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம், சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள் தான் அதுவும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது அவர் மூலமாக தேவனிடத்துல வரும்போது அந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாகிறோம். இப்போ நம்முடைய அடையாளம் என்ன? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளி நம்ம. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம. எனக்கு ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல, எனக்கு சாபம் தான் இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்படி இல்ல. கிறிஸ்துவுக்குள் நான் இருந்தேன்னா எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஒரு உண்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் புரிந்திருக்க வேண்டும். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தகுதி பார்த்தீங்களா? நம்ம வேஸ்ட், தூசி, புழு, குப்பை, பாவி இல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும், சகல ஆசீர்வாதம்னா இந்த உலகத்துல ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியமும், எல்லாவற்றினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். அப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா இந்த நேரத்துல ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுடைய பாவத்துக்கான பரிகாரம் அவரால் செலுத்தப்பட்டது. அவரை நான் தெரிந்தெடுத்துக் கொள்றேன். அவர் தான் என் பாவத்துக்கான பலியாய் இருக்கிறார். என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிக்க முடியாது. அவர் என்னுடைய பரிகாரின்றதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இதுலயும் பாத்தீங்கன்னா, நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் தேவன். நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள். இதுவுமே ஒரு ஆச்சரியமான காரியம். நம்ம பலவீனர்கள், நம்மளால ஒன்றும் முடியாது, நான் எல்லா நேரமும் விழுந்துருவேன் அப்படின்னு இல்ல. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த காரியங்களெல்லாம் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலன்னா கூட திரும்ப திரும்ப இதை நீங்க கேட்க வேண்டியது அவசியம். காதுல கேட்டு வாசித்து எழுதும்போது நமக்கு 90% நம்ம மனசுல போகுதுங்க.
அப்போ உங்க மனதுல இருந்து இந்த காரியங்கள அழிக்கவே முடியாது. இது ஏனோ தானோன்னு ஒரு நேரம் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்ல. ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்த நமக்கு சம்பாதித்து அத குடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளங்கள். அடுத்து இன்னும் ஒரு மேன்மையான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமாய் உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரிபூரணம்னா பெர்ஃபெக்ட். எந்த குறைவும் இல்லாதவர்கள். முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கு. அவருனா இதுல யாரு? கிறிஸ்து. தேவத்துவம்ன்ற காட் ஹெட், தேவன் என்கிறவருடைய எல்லா பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. மேலும் எல்லாவற்றுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கு. அவருக்குள் நம்ம இருக்கும்போது நம்மளும் குறைவற்றவர்களாக, எந்த ஒரு பிழையற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம பரிபூர்ணமானவர்கள். ஐயோ! எனக்கு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும், வெளிப்பிரகாரமாக நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய உணர்ச்சிகளிலே, நம்முடைய தீர்மானங்களிலே தவறுகள் பல இருக்கலாம். ஆனா நாம் ஆவியில கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கும்போது இதெல்லாம் தன்னால மாறும். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவை. அடுத்தது இன்னும் ஒரு அழகான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதற்கு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் பெற்றவர்கள். இன்னும் நம்ம பயந்துகிட்டு அவர் என்னைய திட்டிருவாரோ, அவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, நான் இன்னைக்கு சரியா ஜெபம் பண்ணலையே, நான் எப்பயும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு 5 நிமிஷம் தானே ஜெபம் பண்ணேன்னு சொல்லி நம்மள நாமளே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் தேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு தைரியம். நம்முடைய தகுதி நமக்கு கிடையவே கிடையாது. இதுல நான் நல்லது செஞ்சுட்டேன், நான் போய் முன்னால் நிக்கிறேன்றது சொல்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம பண்ற தப்பு. நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தா, இன்னைக்கு நான் ஜெபித்தா, இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சா நான் தகுதியா இருக்கிறேன், ஆண்டவர் முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தகுதி இல்லவே இல்ல. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தகுதியே இல்ல. ஆனா கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்ற ஒரு அடையாளம், அந்த சிந்தை நமக்கு இருக்குமானால் தேவனிடத்துல நம்ம தைரியமா போக முடியும். திட நம்பிக்கையாய் அவர் முன்னாடி நிக்க முடியும். அப்புறம் இன்னொரு காரியம், 11வது காரியம் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகள். அதாவது நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. வேதம் முழுதும் இருக்கு. ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது, மோசே கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டது, ராஜாக்கள் கொடுக்கப்பட்டது. ஏசாயால நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அது போக நம்ம வாசிக்கிற எல்லா பகுதியிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அவங்களுக்கு தான் சொந்தமா இல்ல, நம்ம அதற்கு உடன் பங்காளிகள் என்று வசனம் சொல்லுது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இப்போ ஒரு ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது என்ன ரகசியம்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு புறம்பே இருந்த புறஜாதிகள், நாம் யூதர் கிடையாது. நம்மலாம் அவரோடு உடன்படிக்கை இல்லாத இருந்த நம்ம கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராய் ஒரே சரீரத்துக்குள்ளாக்கி அவர் பண்ணின வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் உடன் பங்காளியாக்கி இருக்கிறாருன்னு சொல்ற ரகசியத்தை நான் அறிந்துகிட்டேன்னு சொல்றாரு. இப்போ நாம் வேதத்தில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம பங்காளிகளா இருக்கிறோம் என்கிற தகுதி நமக்கு இருக்கு. அதையெல்லாம் நான் என் உரிமை கொண்டாட முடியும். ஐயோ அது அவங்களுக்கு தானே, இது இவங்களுக்கு தானே, அப்படி கிடையாது. இது எனக்குரியது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் உடன் பங்காளி என்கிற அந்த ஒரு அறிவு நமக்கு வேணும். நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாக ஆக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். வாசிக்கிறேன்.
2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இதுல என்னுடைய தகுதின்னு போய் நின்னீங்கன்னா, அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த தகுதி இதுல குடுக்கப்படல. கிறிஸ்துவுக்குள் நம்ம போய் நிக்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும், ஆம் என்றும் தான் இருக்குதாம். எஸ் அண்ட் ஏமன் எல்லாருக்கும். அது ஆமா தான். இல்ல கிடையாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது, எவ்வளோ பெரிய தகுதி குடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு எப்பயுமே இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளருகிறவர்கள். தேஞ்சு போயிட்டு இருக்கிறவங்க இல்ல, குறைந்து போயிட்டு இருக்கிறவங்க இல்ல, ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்கிறவங்க இல்ல, எல்லாவற்றிலும் வளருகிறவர்கள். வளர்ச்சினாலே அது இன்னும் அதிகமாக பெருக்கம் எல்லாமே அதுல அடங்கும். இப்போ நம்ம குறைவுந்து போகிறவர்கள், நம்ம ஒண்ணும் இல்லாம போகிறவர்கள் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுல ஒரு முக்கியமான காரியம்னு திரும்ப திரும்ப சொல்றது, நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பத நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய தகுதி என்ன? நாம் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகுகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்பது நமக்கு தெரியுமா? இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். நாம் யார் என்பதன் ஒரு அடையாளம். அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வரும் சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு தகுதி. நம்ம ஏதோ ஒரு நேரம் வந்துட்டு வந்துட்டு போறவங்க கிடையாது. எல்லா நேரமும் அவருக்குள்ள இருக்கிறோம். நல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு வைங்க. சுற்றிலும் என்ன நடந்தாலும் அங்க உள்ள நுழையவே முடியாதுன்னு அப்படி ஒரு பயங்கர பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அப்ப நம்ம இருக்கிறோம். இருந்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு நேரம் இருந்தேங்க. இப்ப எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும். என்றைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, இன்னும் நீங்க அதுல தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால முத்திரை போட்டிருக்கிறார். உங்கள புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு. இப்ப பார்த்த எல்லா தகுதியும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது நம்முடைய ஆவியில இருக்கிறது. ஆவியில நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவாகிய நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள், இன்னும் நம்முடைய சரீரம் வெளிய பார்க்கிறோமே, நம்முடைய கண்கள், காதுகள், நம்முடைய வெளித்தோற்றம் எல்லாமே இன்னும் மாறாம இருக்குது. இப்போ இந்த மாரி சத்தியங்களை எடுத்து, இந்த சத்தியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஆவிக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறாங்களோ, அந்த விசுவாசத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அதுதான் விடுதலை கொடுக்கும். இப்போ தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்க அந்த வசனங்கள் ஆவிக்குள்ளே நாம் யார் என்பதை இப்ப காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம ஒவ்வொருவருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு இல்லங்க. நான் ஒண்ணுமே இல்லாதவளா இருக்கேன். நான் எல்லாராலயும் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறேன். என்னை தேடுறதுக்கு யாருமே இல்ல. அப்படின்னா, இப்ப பார்த்த எல்லாமே அவருக்குள் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. இந்த அறிவு நமக்கு நம்முடைய ஆத்மாவில இருக்க மனதுல நமக்கு தெரியணும். நம்முடைய எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம ஒண்ணும் இல்ல. நான் பாவி. நான் பழைய ஆளு. நான் எப்போது போல தான் இருக்கிறேன். எனக்கு சாபம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் நடக்கும். ஏன்னா, நாம் இன்னும் மனதை புதிதாக்கவில்லை. நம்முடைய ஆத்மால நம்ம எண்ணங்கள் மாறவில்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் இன்னும் தொடர்ந்து தோல்வியில வாழ்வதற்கு காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட வசனங்கள கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற நம்மை அடையாளப்படுத்தும் வசனங்களை எடுத்து, நாம் இன்னும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. அதனால தான் இந்த மாரி வசனங்கள நாம் கேட்பது மட்டுமல்லாம, அத வேதத்துல எடுத்து பார்த்து நாம நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து, அத நம்ம எழுதி பார்ப்பது ரொம்ப அவசியம். இன்னும் 2 காரியங்கள் இருக்கு. அதையும் நம்ம படித்துக் கொள்ளலாம். அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களா இருக்கிறோமா? வெளியே வேற எங்கேயோ நம்ம வேர் கொள்ளலங்க. வேற எங்கேயாவது வேர் கொண்டிருந்தோம்னா, அந்த வேர் பிடுங்கிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்,
அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு இதுல பாருங்களேன் எல்லாமே அவர், அவர், அவர். அப்போ அந்த கிறிஸ்து என்கிற ஒரு நபர் இல்லாம, அவருக்கு வெளிய நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜீரோங்க. ஆனா அவருக்குள் இருக்கும்போது எல்லாமே நமக்கு இருக்கிறது. இது அதான் போட்டிருக்கு. அவருக்குள் நீங்கள் வேர்கொள்ளுங்க. அவர் மேல் கட்டப்படுங்க. அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே அவர்ன்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம ஒருவேளை நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது, ஐயோ! நான் இந்த சோதனையில விழுந்துருவேன் போல அப்படின்னு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, எல்லாரும் செய்றாங்க. என்னால நிக்கவே முடியல. நானும் இப்படி விழுந்துருவேனோ! அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, நான் அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறேன். அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். அவருக்குள் நான் நடப்பேன். நான் பாதுகாக்கப்பட்டவளா இருக்கிறேன். அவருக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு அறிவு மனதுல நமக்கு வேணும். உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும். ஆனா மனதுல வர வைக்கிறதுக்கு என்னன்னா, இப்படிப்பட்ட சத்தியங்களை தொடர்ந்து மீண்டும் மீண்டுமாக கேட்டல். நம்முடைய மனத மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நான் அப்படி கிடையாது. நான் பழைய ஆள் கிடையாது. இவ்ளோ பேர் எனக்கு எதிரா வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை எல்லாம் என்னைய அசைச்சு என்னை கீழ தள்ளுற மாரி இருந்தாலும், என்னுடைய வேர் அவருக்குள்ள இருக்கிறது. அதனால நான் கீழ விழமாட்டேன். அசைய மாட்டேன். உறுதியா இருப்பேன்னு சொல்லி நம்ம அ நிற்க முடியும். நம் வெற்றியாய் வாழ முடியும். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். 16வது காரியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க, ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். இத பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான காரியங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே, விசுவாசிகளாகிய நமக்குள்ளே எத்தனை பிரிவுகள்ல நம்ம அவங்க வேற சர்ச்சு, இவங்க வேற பிரிவு, இவங்க வேற ஜாதி, இவங்க வேற குலம், இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழைங்க. நான் அவங்களோட அ க பேச மாட்டேன். அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள நம்ம பிரித்து, பிரித்து நம்ம மக்கள விசுவாசிகளையே ஒருத்தர் நம்ம பிரித்துட்டு கிடக்குறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரங்க. இப்ப நம்முடைய சரீரத்த எடுத்துக்குவோமே. நம்ம சரீரத்துல நெறைய அவயவங்கள் இருக்கு. ஒரு அவயவமும் வித்தியாசமா இருக்குது. எனக்கு கைய பார்த்தா என் கண்ணு மாதிரி இல்ல. என் கண்ணு வித்தியாசமா இருக்கு, கை வித்தியாசமா இருக்கு. கண்ணுடைய செயல்பாடு வேற, என்னுடைய கையுடைய செயல்பாடு வேற. என்னுடைய வாயுடைய செயல்பாடு வேற. நம்ம ஒவ்வொருவருடைய அவயவங்களையும் பார்த்தோன்னா, ஒண்ணொண்ணுக்கும் வித்தியாசமான வேலை இருக்குது. அதே போலவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரங்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் கீழ இழுத்து போட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப என் கண்ணுல ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா, உடனே என் கை போயி அத கண்ணுக்கு உதவி செய்யுது. என்னுடைய கால் அ போய் வேகமா போய் எதையாவது தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வர்றதுக்கு போகுது. உதவி செய்யுது. உடனே என் கையில தண்ணி எடுத்துட்டு நான் கழுவுறதுக்கு பார்க்குறேன். கண்ல விழுந்த தூசி எடுக்கிறதுக்கு. இப்படி எல்லாமே என்னுடைய அவயவங்கள் எல்லாமே இணைந்து, சேர்ந்து ஒன்றுக்கு பிரச்சனைன்னா எல்லாமே உதவி செய்யுது. அப்போ அநேகராகிய நாம், விசுவாசிகளாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு தெரிஞ்சாலும், நீ யாரு? நீ வேற, நான் வேற. அவங்க கஷ்டப்பட்டா எனக்கு என்ன? இவங்களுக்கு நான் ஏன் உதவி செய்யணும்? அவங்க வேற சர்ச்சு, இவங்க வேற இது. அப்படி இல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இப்ப தல இங்க போணும்னு நெனச்சு அந்த அந்த டைரக்ஷன்ல யோசித்து அந்த பக்கம் போனா, கால் வேற பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா, நான் எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா என்னுடைய தலை எங்க யோசிக்குதோ, கண்ணு அங்க பாக்குது. என்னுடைய காலு அதுக்கு நேரா நடக்குது. என்னுடைய கை அங்க என்ன செய்யணும்னு யோசித்திருக்கிறோமோ, அதுக்கு அது ஒத்துழைக்குது. இப்படித்தான் நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஒரு கோஆர்டினேஷனோட நடக்கும்போது, பெரிய காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு சபைகளிலே அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்த சபைய சொல்றேன். வெற்றி இல்லாததுக்கு காரணம், நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத காரியம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அவயவங்கள்ன்றத புரிந்து கொள்ளாத ஒரு காரியம். எவ்வளோ ஒரு ஒரு மேன்மையான காரியங்கள ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் நாம் என்னென்ன தகுதி பெற்றிருக்கிறோம்? நம்முடைய அடையாளம் என்ன? உலக பிரகாரமான அடையாளங்கள் சில இருக்கலாம். இந்த குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த இடம் என்னுடைய சொந்த ஊரு. அல்லது இந்த வேலை நான் பார்த்தேன். எனக்கு இந்த பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாகிய நமக்கு என்னென்ன அடையாளம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அடையாளங்கள குடுத்திருக்கிறாரு தேவன். நம்முடைய தகுதி, நம்முடைய ஐடென்டிட்டி இது நம்பி இருக்கணும். உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு சமயம் உதவாம போகும். ஆனா இந்த ஆவிக்குரிய அடையாளம் நமக்குள்ளே இருக்குதுன்றத தெரிந்து கொள்ளும்போது, நாம் எல்லா சூழ்நிலையும் வெற்றியாய் வாழ முடியும். நாம்
பாவியல்ல, தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஒருவர் நமக்காக பாவமானாரு. அவருடைய நீதி நமக்கு மேல வைக்கப்பட்டது. அவருக்குள் நாம் இருக்கும்போது தேவனுடைய நீதியா இருக்கிறோம். அடுத்தது கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது புது சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம். பழசெல்லாம் போயிருச்சுங்க. நான் பழைய ஆள் கிடையாது. இப்ப நான் புது ஆளு. நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அது அந்த இதுவும் இருக்குது. அடுத்தது தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனோடு எதிரிகள் கிடையாது. நம்ம தேவனுக்கோடு சமாதானமா இருக்கிறவர்கள். அடுத்தது ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ன்னு சொல்றாரு? அப்போ ஏதோ நமக்கு தெரியாத இதுல இருக்கு, ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உலகம் தான் இந்த உலகத்துக்கு முந்தினது. அப்போ எல்லாமே அங்க இருக்குது. அங்க இருக்கிறது இந்த உலகத்துல பெற்றுக்கொள்வதற்கு தேவை விசுவாசம். அதனால தான் இந்த வசனங்கள் தேவை. இந்த வசனங்கள் மேல விசுவாசம் தேவை. இப்போ நம்ம இத விசுவாசித்து எனக்கு இருக்குன்னு நமக்கு அத அறிந்து கொள்ளும்போது, கண்டிப்பாக நம்ம அத கேட்போம் ஆண்டவர்ட்ட. நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏதோ 100ல 100ோட வேணா 1000த்துல 1000மா நான் இருக்கேன் அப்படின்னு இல்ல. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறேன்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள், பலவீனர்கள் கிடையாது. அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் பரிபூரண உள்ளவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள், தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம். அப்போ அடுத்தது தேவனுக்கு முன்பாக தைரியமும் திட நம்பிக்கையோடு போய் நிற்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதை நம்ம மறந்து போக வேண்டாம். வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். வாக்குத்தத்தம் யாருக்கோ கொடுக்கப்பட்டது. அது அவங்களுக்கு. அப்படி இல்ல. நம்மளுக்கும் உடன் பங்கு இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆமென் என்றும், ஆமென்றும் இருக்கிறதுன்னு வசனம் பார்த்தோம். நாம் எல்லாவற்றிலும் வளருகிறவர்கள் கிறிஸ்துவுக்குள். குறைந்து போகிறவர்கள் அல்ல, தேய்ந்து போகிறவர்கள் அல்ல, ஒன்றுமில்லாமல் போகிறவர்கள் அல்ல, வளருகிறவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அடையாளம், நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதி. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே இருக்கிறவர்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னும் பார்த்தோம். அடுத்தது வேர் கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு அவருக்குள் நடக்கிறவர்கள், அவர் மேல் கட்டப்பட்டவர்கள். கடைசியாக பார்த்தோம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோம். அநேகராகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, நான் எல்லாருமே ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட மேன்மையான தகுதி இன்னும் நெறைய இருக்குதுங்க. இதுல ஒரு சில காரியங்கள் 16 காரியங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த காரியங்கள் நமக்கு இருக்குதுன்றத இன்னைக்கு நீங்க புரிஞ்சு, மீண்டுமாக இத கேளுங்க. நீங்க எழுதி வைங்க. திரும்ப அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தேடியும் காண மாட்டீங்க. உங்களுக்குள்ளே கண்டிப்பா விசுவாசம் வரும். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரியானதா மாறும். நேர்மறையான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே